எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் சோ. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சேஃபா இருங்க, சேஃப்டியா இருங்க. வெளியில போனா மாஸ்க் போட்டுட்டு போங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. அனாவசியமா நம்ம வெளியில போக வேண்டாம். தேவை அப்படின்னா மட்டும் வெளியில போங்க. வெளியில போனாலும் சேஃப்டியா போயிட்டு வாங்க. ஓகே, இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெத்திலி மீன் குழம்புங்க. ஆமாங்க, நெத்திலி மீன் சொதி. நார்மலாவே கடல்வாழ் மீன்கள் எது சாப்பிட்டாலும் நமக்கு விட்டமின்ஸ் அதிகமா, புரோட்டீன்ஸும் கிடைக்கிறது அதிகம்தான். இந்த மீன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ, மினரல்ஸ், கலோரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இதுல. நெத்திலி மீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த ஒரு இது இருக்கு, இந்த ஒரு சத்து இருக்கு. சோ வாரத்துல 2 நாள் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட உணவுல இதை சேர்த்துக்கலாம். மீன் அதிகமா நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களும் நமக்கு வரவே வராது. சோ இப்படி சத்துள்ள உணவை இன்னைக்கு நமக்கு செய்து காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு புது வரவா இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, ஆல்னு கொடுத்துருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு இமீடியட்டா ரீச் ஆகும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் அவங்க சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிலோ நெத்திலி குழம்பு காலுன்னு சொல்றாங்களுக்கு, ஒரு 10 கிராம் பூண்டு, ஒரு 10 கிராம் புளி, ஒரு 3 பச்சை மிளகாய், 50 கிராம் வெங்காயம், 2 தேக்கரண்டி மிளகாத்தூள், ஒரு 2 தேக்கரண்டி உப்பு, ஒரு 10 கிராம் இஞ்சி, வாரணி வைக்கலாம். எண்ணெய் ஒரு 25 கிராம் எண்ணெய் போதும். நான் கடுகு போட்டு தாளிக்க மாட்டேன், சோம்பு தான் போடுவேன். எனக்கு கவுச்சு இல்லைங்களா, ஆகையினால. தேவையான சேர்த்து டான்ஸ் இல்ல விலையை ஆக்கி வச்சுட்டு போடுறேன். இது 2 தேக்கரண்டி மிளகாய், ஒரு 100 கிராம் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நெத்தில 1/4 கிலோ தான். புளி தண்ணி காணாது. ஆகையினால 100 கிராம் தண்ணி புளிய தண்ணியோட சேர்த்து இத பாருங்க, இது 50 கிராம் தான் இருக்கும். இதுல 2 ஊத்துங்க. ஏன்னா 1/4 கிலோ தான் நெத்திலி. இப்ப இது ஒரு கொதி வந்து நெத்தியில போட்டோம்னா இது கொதிச்சோன்னா தண்ணி ஆயிடும். ஆகையினால ஸ்டவ் கம்மியா வைக்கணும். பாத்தீங்களா குழம்பு, இந்த பாருங்க. நான் அப்படிவேன், ஆனா நீங்க எட்டு போது இப்படி. ஏன்னா நெத்திலி இது ரொம்ப மெதுவா மென்மையானது, மொத்த குண்டு போயிடும். அதுக்காக தான் ஸ்டவ் கம்மியா தான் வைக்கணும். இன்னும் 10 நிமிஷம் பொறுத்து இறக்கிடலாம். மீன் குழம்பு பாருங்க, மீன் விண்டு போகாம அதுதான் ஓரமா கரண்டி போடணும். இது மாதிரி ஓரமா போடணும். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கறியெல்லாம் நல்லதுதான், அது குண்டு போகாது. ஆனா இது குண்டு போயிடும். குழம்பு கொதிச்சுட்டு திறக்கிறதா. நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்க.